நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான செய்முறையில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்க சுட்டி குழந்தைகளுக்கு ஏதாவது வித்தியாசமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நானும் சமையலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு 2 பெரிய பீஸ் எடுத்து நல்லா வேக வச்சு தொலியை உரிச்சு வச்சுருக்கோம். நல்லா குலைவாக வெந்துடணும். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கை இந்த பவுலில் இருக்குது அப்படியே நல்லா மசிச்சு விட்டுறணும். 2 உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு விட்டுருங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்தை எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மல்லித்தலை ஒரு 5 விரல் அளவு நல்லா தலையாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் 50 கிராம் சின்ன சைஸில் ஒரே ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ தேவையான பொருட்கள் மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுறணும். மசாலா உப்பு எல்லாம் சேர்ற மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. மசாலா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த பவுலில் பிரெட் தூள் வச்சுருக்கோம். நம்ம சின்ன பிரெட்டில் ஒரு பாதி அளவு மட்டும் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா தூள் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் அந்த உருளைக்கிழங்கோட பிசைஞ்சு விடுங்க. அந்த லைட்டான இனிப்பு, இந்த காரசாரமான இந்த உருளைக்கிழங்கு மசாலா செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி வச்சுட்டு கையை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச அந்த மசாலா இருந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு நம்ம உருட்டணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா உருட்டிடுங்க. நல்லா டைட்டாகவே உருட்டிடுங்க. இறுக்கமாக இருக்கிற மாதிரி உருட்டிடுங்க. உருட்டிட்டு தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதுபோல் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா எலுமிச்சம்பழ சைஸில் உருட்டி தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுத்த கட்டமாக நம்ம ஒரு 5 முட்டையை நல்லா சூப்பராக அவிச்சிட்டு உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க முட்டையை 2ஆக கட் பண்ணிக்கணும். அதாவது சம அளவில் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் நம்மகிட்ட இருக்க 5 முட்டையும் நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். நம்ம இங்கே ஒரு 6 குச்சி வச்சுருக்கோம். 6 குச்சி மரக்குச்சி தான் வச்சுருக்கோம். இந்த குச்சி உருளைக்கிழங்கு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுவோம்ல அந்த குச்சி தான். இது நம்ம பேக்கரிகளில் கேட்டாலே கிடைக்கும். இந்த மாதிரி குச்சி கேட்டால் கிடைக்கும். ஸ்ப்ரிங் ரோல் குச்சி கேட்டால் பாக்கெட்டில் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த குச்சி ஒரு சைடு நல்லா இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதேமாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஒரு 6 குச்சி எடுத்து வச்சுருக்கோம். 6 குச்சி எடுத்துட்டு அதில் ஒரு குச்சியை தனியாக கையில் எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு முட்டை எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் நடுப்பகுதியில் அப்படியே ஒரு குத்திட்டு அப்படியே உடையாத அளவுக்கு நல்லா இது போல் ஒரு பாதிக்கு மேலே தள்ளிடுங்க. அடுத்து நம்ம இங்கே ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம்ல மசாலா உருண்டைகளை எடுத்து அந்த ஒரு உருண்டையை அப்படியே நடுப்பகுதியில் குத்தி அந்த அப்படியே முட்டை மேலே நல்லா படுற மாதிரி அழுத்தி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இன்னொரு முட்டை பீஸு அது இந்த பக்கமாக அப்படியே குத்தி அல்ல ஒன்று போல் லேசாக அப்படியே அமுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா லேசாக இங்கே எந்த அளவுக்கு கேப் இருந்தால் போதும். இது குச்சியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இதே போல் நம்ம அந்த அரை முட்டையில் குச்சியில் நல்லா சொருவிட்டு மசாலா உருண்டைகளையும் சொருவி மேலே ஒரு அரை முட்டையை சொருவிட்டு இது போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம செய்து பீஸுகளாக எடுத்து வச்சிடலாம். வச்சிருந்த மசாலா உருண்டைகள் முட்டைகள் எல்லாத்தையும் நல்லா குச்சியில் செட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 100 அரிசி மாவு, 100 கிராம் பச்சரிசி மாவு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு. ஒரு விஸ்க் வச்சு மாவு நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு நல்லா கலந்தாச்சு. தண்ணி ஒரு கப்பு 250 ml சாதாரண தண்ணி தான். 250 ml சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைக்கணும்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை குறைச்சி சேர்த்துட்டு நம்ம இது போல் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நம்ம கொஞ்சம் கூட சின்ன சின்ன உருண்டை கட்டி கூட வராது. நைஸாக கரைஞ்சி வரும். மாவு நமக்கு நல்லா நைஸாக ஒன்று போல் அப்படியே லிக்விடாகி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி முடிச்சுட்டு
இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அப்புறம் திரும்ப ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. மாவு வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். ரொம்பையும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு பஜ்ஜி மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் நம்ம இந்த இதை பொரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அகலமான கடாயை எடுத்துகிட்டு தேவையான அளவு நல்லா முங்குற அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிடணும். சூடு பண்ணிவிட்டு அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியான அளவில் இருக்குது. நம்ம கரைச்சி வச்ச மாவில் ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு நல்லா மாவில் பிரட்டுங்க. லேசாக ஒரு ஸ்பூன்கிட்ட எல்லா பக்கம் வர்ற மாதிரி மாவு எடுத்து மேலே போட்டு விடுங்க. போட்டு அப்படியே எடுத்துருங்க. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே உருட்டிகிட்டே வாங்க. அப்படியே மெதுவாக வந்து அப்படியே குச்சியோட எண்ணெயில் இறக்கிடுங்க. நம்ம செய்து வச்சுக்கக்கூடிய ஒன்றையும் எடுத்து வந்து அந்த மாவு மேலே வச்சுட்டு மாவு எடுத்து மேலே நல்லா ஃபுல் பண்ணி விடுங்க. நல்லா அப்படியே ரோல் பண்ணி விடுங்க. அப்படியே மாவு ரெடி பண்ணிவிட்டு இப்படியே சுற்றினோம்னா நமக்கு அந்த மாவு வடியாது. அப்படியே மெதுவாக வந்து எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆச்சு. ஒரு நிமிஷத்தில் லேசாக புரட்டி விட்டுக்கலாம். அதை அப்படியே புரட்டி விட்ருங்க. ஒன்று ஒன்றா திருப்பி விட்ருங்க. அவ்வளோதான். நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. 3 நிமிஷத்தில் எல்லா பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக ரெடியானோடனே எடுத்துடலாம். பபுள்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நமக்கு மேல் மாவு வேகிற நேரமே போதும். ஒரு 3 நிமிஷம் ரெடியானால் போதும். இப்போ நம்ம 3யுமே எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மசாலா முட்டை போண்டா, அதாவது 2 in 1 அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம இதே போல் மாவை நல்லா அப்படியே நல்லா முக்கி எடுத்து இவ்வளோ ஒரு ஸ்பூன்ட்ட எடுத்து விட்டோம்னா நமக்கு ஒன்று போல் மாவு அதில் செட் ஆகிடும். அப்படியேவும் மெதுவாக எடுத்து கொண்டு வந்து அப்படி மெதுவாக கொண்டு வந்து எண்ணெயில் இறக்கிடுங்க. ஓகே, சூப்பரான 2 in 1 மசாலா போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து 2 in 1 அதாவது மசாலா முட்டை போண்டா சூப்பராக தயாராகிருக்கு. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்படியே லாலிபாப் ஸ்டைலில் தயாராகிருக்கு. அப்படியே சாப்பிடுவான். அதாவது இங்கிட்ட முட்டை ஒரு கடி, மசாலா ஒரு சைடு கடி, அப்படி சேர்த்து மென்று சாப்பிடும்போது மசாலாவோட டேஸ்ட்டும் முட்டையோட டேஸ்ட்டும் மேலே இருக்கக்கூடிய அந்த பஜ்ஜி மாவோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கிட்டு கடிக்கும் போது இங்கிட்டு ஒரு முட்டை இருக்கும், இங்கிட்டு கொஞ்சம் மசாலா இருக்கும். அப்படியே திருப்பி இப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான 2 in 1 முட்டை மசாலா போண்டா செய்து சாப்பிடும்போது எப்படி வந்தன்ற மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.